தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் வந்ததுக்காக. ஏன்னா சண்டே அதுவுமா இவ்வளோ மெனக்கெட்டு கரெக்டாக ஷார்ப்பாக 3க்கு இருக்கணும்னு சொல்லி எல்லாரும் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இயர் அண்ட் மீட்டப்புங்கிறத நான் சென்னையில் கண்டக்ட் பண்ணியிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேலமில் கண்டக்ட் பண்ணுறோம். ஏன்னா வந்து சேலமில் வந்து நாங்கள் 2 இயர்ஸாக இதான் ஒன்று ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். பட் சேலமில் வந்து அவ்வளோ பீப்புளை வந்து ரீச் பண்ண முடியல. இப்போ வந்து சென்னையில் ஒரு போஸ்ட் போட்டோம் அப்படின்னா ஈஸியாக ஒரு 30-40 வருது அப்படின்னா சேலமில் வந்து ஈஸியாகவே 20 தான் வருது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால ஓகே சேலம்லேயும் கொஞ்சம் நிறையா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சரி இயர் அண்ட் மீட்டப் சேலம்லேயும் கண்டக்ட் பண்ணலாம். அது எவ்வளோ பேர் 5 பேர் வந்தாலும் சரி 10 பேர் வந்தாலும் சரி கண்டக்ட் பண்ணலான்னு சொல்லி தான் இன்னைக்கு டே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 25 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்ததே ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஏன்னா வந்து இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இப்படிலாம் பண்ணது கிடையாது. பட் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் போட்டாலே 10க்கு மேலே பெருசாக கவுண்ட் போனது கிடையாது. ஸோ இந்த தடவை 25 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தது. அதுவும் இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் நிறைய பேர் நாமக்கல், திருச்செங்கோடு அந்த மாதிரி ஆப்வியஸ்லி தூரம் தானே, ஃப்ரம் சேலம் சென்ட்ரலேருந்து அவ்வளோ தூரம் தான். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். 25 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்ததுக்காக நமக்கு நாமளே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவே எனக்கு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து கிளப் பற்றி நான் சொல்லிடுறேன். 2023ல் நான் வந்து ரேண்டமாக இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ரீடிங் சேலஞ்சுன்னு ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தா 30 days ஆக்டிவ் ரீடிங் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு, ஸோ அதில் பார்த்தா நிறைய பேர் வந்து ஆக்டிவாக படித்தாங்க. என்னை டேக் பண்ணி ஸ்டோரி போடுற மாதிரி அதில் ஆக்டிவாக படித்து வின் பண்ண எல்லாருக்குமே வந்து நான் ப்ரைஸஸ் மாதிரி கொடுத்தேன். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது ஓகே, அப்போ தான் வந்து அந்த புக்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்த டைம். ஸோ ஓகே இப்படியெல்லாம் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் படிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க போல், அந்த மாதிரி ரீடர்ஸ் எல்லாம் ஏன் சேர்த்து ஒரே இடத்துல வச்சு படிக்கக்கூடாது. ஸோ புக் கிளப் அப்படின்னாலே ஃபார்மேட் வந்து ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான். பட் இங்கே ஃபோரம் அப்படி இருக்காது. என்னதான் நாங்கள் ஒரு புக் படிச்சுட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாலும் அதை தாண்டி நிறைய டிஸ்கஷன்ஸ் இங்கே உள்ள நடக்கும். 2023 April 14 வந்து ஸ்டார்ட் பண்ணது கிளப்பு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ 2 years வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ 2026 வந்துச்சுன்னா 3rd yearல வந்து காலடி எடுத்து வைக்க போகிறோம். ஸோ நிறையா வந்து ஆஃப்லைன் மீட் ஆக்சுவலாக அப்போ கோவிட் அப்போ தானே முடிஞ்சு வெளியே வந்த டைம். ஸோ அதனால் வந்து பீப்புளோட இன்ட்ராக்ஷன் வேணும், ஆஃப்லைனில் இருக்கணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண கிளப் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அப்போ என்னோட சுச்சுவேஷன் நான் சென்னை கிளம்பி போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அடிக்கடி ஆஃப்லைன் கண்டக்ட் பண்ண முடியல. பட் ஈவன் தோ ஆன்லைனில் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து கனெக்ட் ஆகிட்டே தான் இருந்தோம். பட் ஃப்ரம் 2026 எப்படியாச்சும் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் ஆஃப்லைனில் எதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படிங்கிறது ஒரு இது மாதிரி எடுத்திருக்கேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் ஸோ அப்படி தான் 2 yearsஆக வந்து ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. ஸோ சென்னை அண்ட் சேலமில் ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்தது. அண்ட் இந்த பாஸ்ட் ஒரு 6 months ரொம்ப நல்ல வரவேற்பு புக்ஸ் அண்ட் பேக்ஸ்க்கு. எப்படி சொல்கிறது, 2 வருஷத்தில் நடக்காத நிறைய விஷயங்கள் இந்த 6 மாதத்தில் நடந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய வரவேற்பு கிடைச்சிது. ஸோ அது எல்லாமே வந்து நான் ஒரு இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணனால மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே கொடுத்த சப்போர்ட்னால தான். ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே. ஃப்ரம் டே 1லேருந்து இருக்கவங்களுக்கும் சரி, இப்போ ரீசெண்டாக வந்து எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இன்றைக்கி வந்திருக்க எல்லாருக்குமே சரி, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாரும் சேர்ந்தனால தான் இப்படி ஒரு எஃபர்ட் நம்மளால் கொண்டு வந்து முடிஞ்சுது. ஸோ இதுதான் புக்ஸ் அண்ட் பேக்ஸ் ஃபேமிலியோட கதை. ஸோ சேலம் நேச்சர் ரீட்ஸுங்கிறது நாங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, புக்ஸ் அண்ட் பேக்ஸ் சார்பாக வந்து பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எல்லாரும் சும்மா ஃபேமிலியோட பிக்னிக் போயிருந்திருப்போம். ரீடர்ஸ் கூட சேர்ந்து ரீடிங் பிக்னிக் ஈவெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் மந்த் ரேண்டமாக ஒரு டேல வந்து அரேஞ்ச் பண்ணது தான் ரீடிங் பிக்னிக் ஈவெண்ட் ஜுவாலஜிக்கல் பார்க்கில். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து ஐ திங்க் 4 to 5 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு நேச்சரோட அப்புறமா ரீடர்ஸோட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சின்னதாக கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணோம், சாப்பிட்டோம், எல்லாமே பண்ணோம், நல்லா இருந்தது. ஸோ அப்போ யோசித்தோம், சென்னையிலலாம் இருக்கே டவர் ரீச், அந்த ரீச், இந்த ரீச், மெட்ராஸ் ரீச் இவ்வளோலாம் இருக்கே, ஏன் நம்ம வந்து சேலமில் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அங்கே இருந்த டெபுட்டி ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு பேசினப்போ, ஈவன் தோ நாங்கள் பேசுகிறதுக்கு முன்னாடி அவர் தான் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி வித்தின் அ வீக், அதாவது ஃபஸ்ட்டு வீக் வந்து சாட்டர்டே வந்து நாங்கள் பிக்னிக் போனோம் அப்படின்னா அடுத்த வீக் சாட்டர்டே வி ஆர் லான்ச்சிங். அந்த மாதிரி சேலம் நேச்சர் ரீட்ஸ் வந்து உருவாச்சு. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து இதுக்கு வந்து பசங்களுக்கு தான் ஆக்சுவலாக தேங்க்யூ சொல்லணும். பிகாஸ் ஒரு விஷயத்த நம்ம என்ன வேணால் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு சிஇஓ ஃபவுண்டர்னு போட்டுட்டு போயிடலாம். வாட் எவர் இட் இஸ் அதை வந்து தினம் நடத்தணும் இல்லையா. இப்போ வந்து நம்ம கம்பெனிஸ்லேயே சிஇஓஸ் அப்படி தான் இருப்பாங்க, வெளியே இருப்பாங்க. பட் அந்த கம்பெனி ரன் ஆகிறதுக்கு காரணம் அதில் இருக்க எம்ப்ளாயீஸாக தான் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு விதை போட்டு போயிட்டேன். இப்போ இவங்க எல்லாரும் 15 வாரம் அதை ஒரு அழகான செடியாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக 15 weeks போய் சக்ஸஸ்ஃபுல்லாக அதுவும்
எங்களுக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, நிறைய பேர் அது தூரமா இருக்குன்னு சொல்றது, இன்னொரு பக்கம் நிறைய பேரால் வர முடியாம இருக்கிறது. சிட்டி சென்டர்ல நாங்களும் பிளேஸ் பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பெருசா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ எங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் அங்கதான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நேச்சரோட வந்து படிக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸ் அவங்களே ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த 2 hours எப்படி இருக்கு எல்லாமே சொல்லிட்டு. ஸோ அந்த பசங்க யாருன்னா இந்த பசங்க தான். ஸோ இவங்க எல்லாருமே தான், இவங்க எல்லாரும் இங்கேருந்து, ஸோ இவங்க எல்லாருமே தான் அதை வந்து 15 வீக்ஸாக வந்து நான் எப்பயாச்சும் தான் வருவேன். ஸோ இவங்க எல்லாருமே கன்சிஸ்டண்ட்டாக போயிட்டு அதை வந்து அந்த சேலம் நேச்சர் ரீச்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணதை விட்டுறவே கூடாதுன்னு சொல்லி அவங்க எல்லாரோட ஒரு ஒற்றுமை முயற்சி தான் இன்னைக்கு அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம். ஸோ இப்படி தான் எங்களோட 2 பேபிஸும் உருவானாங்க. ஸோ அந்த பேபிஸோட நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு உங்களோட 2025 ஹாப்பியாக என் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ அதுக்காக உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்தோஷமாக வரவேற்கிறேன். ஸோ இந்த 3 hours எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குட்டியாக ஒரு கேம் இருக்கும். ஏன்னா எப்பவுமே கேம்ஸ் இல்லாமல் ஷிஃபா இல்லை. ஸோ அதனால் குட்டியாக ஒரு கேம்ஸ் இருக்கும். கேம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த சென்ஸ் இட்ஸ் நாட் லைக் பெரிய பெரிய டிஸ்கஷன்லாம் இருக்காது. உங்கள் லைஃப்பில் நீங்கள் படித்த இம்பேக்ட் ஆன புக், அதுக்கப்புறம் ஏதாவது புக்கை பற்றி நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆர் எல்ஸ் நான் எந்த புக்குமே இந்த வருஷம் படிக்கல ஆனால் ஃபீல் குட் மூவி ஒன்று பார்த்தேன், மஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லலாம். ஸோ இது 2 முடிச்சதுக்கு அப்புறமா ஐ ஹாவ் ஒன் சர்ப்ரைஸ் திங். அது பண்ணிவிட்டு லாஸ்ட் செஷன் வந்து இட்ஸ் கோயிங் டு பி லைக் எப்படி சொல்கிறது, இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ புக்கிஷ் ரிலேட்டட் செஷனாக இருக்காது. பட் கண்டிப்பாக அதனால உங்கள் எல்லாரோட லைஃப்பில் இந்த மொமெண்ட்டில் ஒரு சேஞ்ச் வர மாதிரி இருக்கும், ஐ பிலீவ். ஏன்னா சென்னையில் அப்படி தான் எல்லாருக்கும் நடந்தது. ஸோ சேலம்லேயும் அதை நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ ஹோப் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க 6 வரைக்குமா, 6 வரைக்கும் தாண்டிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ கான்ட் ப்ரிடிக்ட் 6 தாண்டுமா சொல்லிட்டு. பட் ஹோப்ஃபுல்லி 6க்குள்ளே நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இஃப் எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போவே சாரி கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எல்லோரும் உங்களோட நேம் இன்ட்ரோ பண்ணிட்டீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட், ஆல்ரெடி பழக்கம் உள்ளவங்கெல்லாம் ஒன்றா இருக்க வேண்டாம், கொஞ்சம் எல்லாரும் ஸ்ப்ளிட் ஆகி உட்காருங்க. ஸோ தட் வீ கேன், யூஸ்வலாகவே அப்படி தான் பழக்கமாக இருக்கவங்கள ஒன்றா உட்கார விட மாட்டேன் நான். ஸோ அதனால் வந்துட்டு அப்படி தானே ஜெல் ஆக முடியும். ஸோ அதனால் எல்லோரும் கொஞ்சம் கம்பைன் ஆகிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கேம்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம். இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் கேம் தான். ஸோ அதனால் கிளப் ஆகிக்கோங்க. அப்படியே நீங்கள் கிளப் ஆனீங்கனாலே நீங்கள் எல்லோரும் அப்படியே ஜெல் ஆகிடுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருங்க. டீம்லேருந்து ஒருத்தவங்க வருவீங்க, ஓகேவா? இங்கே வந்து நான் வந்து சில புக்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருப்பேன். அந்த புக்கை வந்து பிக் பண்ணிப்பீங்க. பிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வரீங்க இல்லையா, அந்த பர்சன் கையில் நான் நான் வந்து சாக் அண்ட் ஸ்லேட் கொடுத்துருவேன், ஓகேவா? லெஃப்ட் ஹேண்டை யூஸ் பண்ணி அந்த புக்கு என்னன்னு உங்கள் டீமுக்கு நீங்கள் வரைஞ்சு காட்டணும். யூ ஷுடன்ட் யூஸ் எனி கலர்ஸ், நம்பர்ஸ், நேம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. வரைய மட்டும்தான் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த புக் அணிலாடும் முன்றில் அப்படின்னா அணில் தான் வரையணும். அதுக்கு ஏதாவது தான் நீங்கள் இது பண்ணணும், கனெக்ட் பண்ணி அவங்கள நீங்கள் சொல்ல வைக்கணும், ஓகேவா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணணும், ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஆல்சோ நம்பர், நேம், கலர்ஸ் இது யூஸ் பண்ணக்கூடாது அந்த ஸ்லேட்டில். ஸோ உங்கள் டீமுக்கு ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஷிஃபா கிஃப்ட் தருவீங்களான்னு கேட்டால் எல்லாருக்கும் கப் கேக் இருக்குது, கப் கேக் தருவேன் ஷிஃபா. லாஸ்ட்டாக முடிச்சுட்டு போகிறப்ப நம்ம எல்லாருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கேம் வச்சுட்டு அப்புறம் டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். பண்ணிட்டீங்களா டீம்ஸ்க்கு? நேம் ஃபிக்ஸ் பண்ணால் எழுதிக்கோ, அன்னைக்கு மாதிரியே நேம் எழுதிக்கோ. உங்கள் டீமுக்கு ஒரு நேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 4 பேரும் நல்லா இருந்த ஊரும் அந்த மாதிரிலாம் பேர் வைக்கக்கூடாது. ஏதாவது ஒரு நல்ல பேரா வைங்க. நாங்கெல்லாம் வேற மாதிரியா? சரி, ஓகே. ஷல் வி ஸ்டார்ட்? பஞ்சதந்திரவா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நாங்க வேற மாதிரில இருந்து யார் வரீங்க? உங்க டீம்ல இருந்து யார் வரீங்க? சொல்லாதான். சரி, சொல்லிடு. ஓகே தான், சொல்லிடு. இங்கிலீஷ் தமிழ் லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லிடு. அவங்க டீமால முடியலன்னா நாங்க பாஸ் பண்றோம். நீங்க அவங்க டிரா பண்றதெல்லாம் பார்க்கலாம். அவங்க டீம் கெஸ் பண்ணிட்டா ஓகே, அவங்க கெஸ் பண்ணலனா 10 எவ்வளவு செகண்ட்ஸ் டைம் கொடுக்கலாம்? 30 செகண்ட்ஸ் டைம் தருவோம்.
சரி 45 செகண்ட்ஸ் அப்படி வந்து ஒத்துக்க வச்சோம்னு வைய 6 மணி ஆயிடும். 45 செகண்ட்ஸ் டைம் தரேன், ஓகேவா? ஒரு இதுக்கும் வரைகிற வரைக்கும் 45 செகண்ட்ஸ் டைம்குள்ள கண்டுபிடிக்கணும், இல்லைன்னா நெக்ஸ்ட் டீமுக்கு பாஸ் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமா இருக்குமோ? ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட்னு சொல்லிட்டோம். சரி 60 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம், பாவம் ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் இல்ல. எனக்கு காட்டு, நீ அங்க வச்சுட்டு பாத்துட்டு இருந்தேன்னா இப்படி வா, இங்க கேம் விளையாடணும். ஆத்தர் நேம் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களை கெஸ் பண்ண வைக்கிறதுக்காக. இதான் புக் நேம், அவ்வளவுதான். நீங்க யாரும் பார்க்கல இந்த கேம்? ஓகே தானே? ஃபைன் தானே? ஓகே நெக்ஸ்ட் டீம். ஆத்தர் நேம் சொல்லிடவா? ஒரு நிமிஷம். கல்மரம் புக்கு ஆத்தர் நேம் வந்துட்டு திலகவதி. நோட் பண்றவங்க பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு ஆட் இன் யுவர் டிபிஆர்ஸ் எனிதிங், நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பஞ்சதந்திரம் டீம்ல இருந்து யார் வரீங்க? வரீங்களா? வாங்க வாங்க. லெஃப்ட் ட்ரை பண்ணுங்க, நெக்ஸ்ட் ரவுண்ட் கஷ்டமா இருந்ததுன்னா நாங்க பாத்துக்கிறோம். ஓகே லாஸ்ட் ரவுண்ட். சோலார் சிஸ்டம்ல மெர்க்குரி எத்தனாவது? அது கரெக்ட்டா நீங்க கெஸ் பண்ணிட்டீங்க. மெர்க்குரி தான் ஃபர்ஸ்ட். ஓகே கரெக்ட்டா கெஸ் பண்ணிட்டீங்க. இதுதான் நான் சொல்லி, இது க்ளூவே இவள்ட்ட சொன்னேன். ச்சே என்னது? நான் கரெக்ட்டா தான் யோசிச்சிருக்கோம். நீங்க விளையாடுங்க. லெஃப்ட்ல ஆமாமா தனியா இல்ல, நீங்க ஃபுல்லா வரைஞ்சிட்டு காட்டுனீங்கன்னா டைம் போயிடும். ஓகே டைமர் ஆன் பண்ணிக்கோமா. முடிஞ்சது எங்கடா? இங்கதான் இருக்கு. முடிஞ்சது இதுல போடு. இங்க பாரு கீர்த்தி, முடிஞ்சது இதுல போடு. அப்போதைக்கு ட்ரை பண்ணுங்க, சும்மா ப்ரொஃபஷனலாலாம் இல்லல, சும்மா ட்ரை பண்ணுங்க, ஃபன் தானே. சரி ஓகே. ரைட் ஹேண்ட் கொடுத்துருவோன்றியா? ஆன் பண்ணிட்டியா என்ன? இல்ல பாஸ் பண்ணிடு. இவங்க பாவம் வரையறேன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் கேம் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல விளையாடட்டும் இவங்க அவங்க. ஆனா அவனுக்கு மட்டும் அப்புறம் கொடுத்த மாதிரி ஆயிடும், அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். எஸ் பேசவே கூடாது அவங்க. நீங்க அவங்களுக்கு க்ளூ கொடுத்தீங்கன்னா அவங்க அங்க இவன் சொல்றான் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகே தான். அவங்க கிட்ட வராங்க கரெக்டா. இந்த பக்கம் ஒரு ஸ்காட்டுங்க பாவம், இவங்க கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. டைம் முடிஞ்சிச்சுன்னு கரெக்டான கிளிக் பண்ணி. இதெல்லாம் அவங்க யோசிச்சிருக்காங்க, அவங்க சொல்ல கூடாது. கொஞ்சம் விட்டே இடுங்க. ஓகேவா? ஏன்னா நான் ஸ்டோரேஜ் வேற காசு போட்டு வாங்கியிருக்கேன். ஆமா அதனால ஈவெண்ட் மெயினானது இந்த மாதிரி ஃபன்லாம் கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கோங்க. மற்ற அவங்க क्वेश्चन மார்க் போட்டாங்க. ஏய் சசி போட்டோ விட்டு தமிழ் எல்லாம் எனக்கு தெரியாது.
சூப்பர். அததான் அவங்க ரொம்ப நேரமா ட்ரை பண்ணாங்க. சோலார் சிஸ்டம் தான். நைஸ். நீ கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இது இடிக்கிறதுக்கு இருக்கு. சரி மேடம், ஹாஃப் என்ன ஃபுல் மார்க் தரேன். ஆர் ஸ்கொயர்ல இருந்து உங்களுக்கு வந்து போனஸ் பாயிண்ட் 1. நீங்க சீக்கிரம் முன்னாடி வரதுக்கு பாருங்க. ஆமாமா, நான் நோட் தான் பண்றேன். இந்த நீ அவங்க எடுத்துட்டாங்களா? முடிஞ்சதே இதுல போட்டுரு. யாரு? ஆமா ஆமா அவங்க எடுத்தது இதுல போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அதுல நெருக்கடி பூக்கள் டைம் டைம். ஐயோ அப்படியா, சாரி. நீங்க பார்க்கலாம் இருங்க. ஐயோ டஸ்டர் எடுத்து கொடுமா, டஸ்டர் இருக்குல்ல பாவம். இங்க வச்சிருங்க டஸ்டர். பண்ணுங்க. ரைட்டே கொடுத்துறோம். நான் லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவேட் ஆகுங்கிறதுக்காக. நீங்க டாக்டர் தானே? தெரியாம அப்ப கூட யாரும் கண்டு. சரி, ஓகே ஃபைன். இட்ஸ் a good guess. அத இன்னொரு ரவுண்ட் இருக்கு. இன்னொரு ரவுண்ட் இருக்கு. டஸ்டர் எங்க இருக்கு? சரி, எப்படி இருந்தது கொஞ்ச நேரம்? எல்லாருமே கொஞ்சம் ஜாலியா இருந்தீங்களா? மைண்ட்ல ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சா? எல்லாம் 5 நாளா 6 நாளா எல்லாம் ஒரு மாதிரி கிளப்ஸியா ஓடிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாருக்கும் மைண்ட் எல்லாம் நார்மல் ஆயிடுச்சா? ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் பேக் இன் டு த டிஸ்கஷன் செஷன். டிஸ்கஷன்னா பெருசா ஒன்றும் இல்லை. நீங்க வந்து நீங்க படிச்ச புக்ஸ் பத்தியோ இல்ல உங்களை ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த ஸ்டோரி என்ன லைஃப்ல ரொம்ப இம்பாக்ட் பண்ண ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரினாலேயே வந்து சில பேர் அதுல இருந்து லைஃப் லெசன்ஸ் எடுத்து அவங்க லைஃபே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இல்லை இந்த கவிதை வந்து எப்படி சொல்றது, இது எனக்கான கவிதையா அந்த மொமெண்ட்ல நான் ஃபீல் பண்ணேன், அந்த மாதிரி ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா த மைக் இஸ் தேர். நீங்க தாராளமா பேசலாம். அண்ட் பீப்புள் ஹியர் வில் லிசன். ஸோ ரீசெண்டாக நான் நிறைய ஜெயகாந்தனோட புக்ஸ் வரிசையாக படிச்சுட்டு இருந்தேன். அவர் எழுதின எல்லா நாவல்ஸும் கண்டினியூஸாக ஒன்று. அதில் எனக்கு ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னா, அந்த புக்கோட எண்டிங் படிக்கிறப்போ கண்ணில் இருந்து தண்ணி நிப்பாட்டவே முடியல. எனக்கு ஒரு புக் படித்து அழுக வந்ததில்லை. கொஞ்சம் புக் தான் படிச்சிருக்கேன், அதுலேயும் அழுக வந்த மாதிரி எதுவும் படிக்கல. பட் அந்த புக்கில் ரொம்ப அழுக வந்துச்சு. ஸோ அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த புக்கு வந்து பேர் வந்து உன்னை போல் ஒருவன், ஜெயகாந்தன் எழுந்தது. என்ன புக்கு அது? உன்னை போல் ஒருவன். ஓகே,
ஓகே. அது நாடி நரம்பு சதையெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த புக்கில் வந்து சென்னையில் இருக்க சேரி பகுதியில் இருக்க ஒரு சின்ன பையனை பற்றி மேபி ஒரு 12 வயசு இருக்க அவ்வளோ டீட்டெயில்ஸாக ஞாபகம் இல்லை, பட் ஓவரால் ஃபீலிங் ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த பையனோட ஃபேமிலி எப்படி இருக்குது, கடைசியில் அந்த பையன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறது தான், அந்த பையனை வச்சு தான் ஃபுல் கதையும் இருக்கும். ஸ்டார்டிங்கில் அந்த பையனோட ஃபேமிலியில் வந்து அவனுக்கு அப்பா யாருன்னு தெரியாது. அவங்க அம்மாவுக்கு வந்து அப்பா யாரும் இல்லாமல் தெரியாமல் போய் அவங்க அம்மா ப்ரெக்னென்ட் ஆகி அவன் பிறந்திருக்கான் அப்படிங்கிறதா தெரியும். அப்பா பேரே தெரியாது, அப்பாவே இல்லை அந்த மாதிரி. ஸோ அவன் வந்து ரொம்ப கெட்ட பழக்கம்லாம் கற்றுட்டு அந்த சேரி பக்கத்தில் யாரோட பழகுறதுன்னு தெரியாமல் அவன் பழகி கெட்ட பழக்கத்தை கற்று வச்சுருப்பான். அப்போது அவன் வந்து ஒரு மென்டரை மீட் பண்ணுவான். அவர் வந்து அவனை நல்லா கைட் பண்ணுவார். ஸோ கைட் பண்ணி அவன் நல்லா தான் போயிட்டு இருப்பான். இருந்தாலும் அவனோட ஃபேமிலி சுச்சுவேஷனால் திரும்பி அவன் வேறு மாதிரி மாறத்துக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அவங்க அம்மா வந்து இதை இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பையனோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்காம அந்த அம்மாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறப்போ எனக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே அவங்க அம்மா அந்த அம்மாவுக்கு வந்து முன்னாடி எப்படியோ அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, குழந்தை பிறந்துருச்சு. அவங்க வந்து அவ்வளோ நாள் அந்த பையனை வளர்த்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கும் வந்து இன்னொரு ஹஸ்பண்ட் ஒன்று வேணும், ஒரு துணை வேணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலையும் எனக்கு அதை பார்க்க தோணுச்சு. ஸோ அந்த புது ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த பையனோட ரியாக்ஷன் என்னவா இருக்குது, அதை இவன் எப்படி டேக்கிள் பண்ணுறான், அப்புறம் இவன் அந்த ஹஸ்பண்டை வந்து துரத்தி விடுறது, அப்புறம் ஃபைனலாக வந்து அவங்க அம்மா வந்து ப்ரெக்னென்ட் ஆகி திரும்பி இன்னொரு கேர்ள் பாப்பா பிறக்கும். அந்த பாப்பா பிறந்தோடனே அம்மா இறந்துருவாங்க. அந்த லாஸ்ட் சீன்ஸ் எல்லாம் பிறந்தோடனே அந்த பாப்பாவை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து அந்த பையனுக்கு சொல்கிற அந்த சென்டென்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். அதை படித்து அப்படியே ஃபோனில் தான் படித்தேன். அப்படியே வச்சுட்டு நான் பாட்டுக்கு அழுதுகிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு. அதான் இந்த மாதிரி பார்ட் ஆஃப் லைஃப்பை வந்து நான் அவ்வளோவா என்னோட லைஃப்பில் நான் பார்த்ததில்லை. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் அவ்வளோ இதுவாக அந்த மாதிரி எந்த ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு இருந்ததில்லை. அந்த லைஃப்பை நான் பார்த்ததில்லை. ஸோ எல்லாரும் என்ன சொல்லுவாங்களோ அதை வச்சு நம்ம மேலோட்டமாக அவங்கன்னா அப்படிதான் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடுறோம். ஆனால் அவங்களோட சுச்சுவேஷனால தான் அவங்க அப்படி இருக்காங்க, அவங்களையும் நம்ம மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு அந்த புக். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மைசெல்ஃப் சூரியமலர். நான் ஆல்ரெடி வந்தோடனே இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஸோ நான் வந்து எந்த புக்கை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, ரொம்ப 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 சின்ன புக் தான். பேஜஸ் மிஞ்சி போனால் என்ன 12 or 15 தான் இருக்கும். நேம் வந்து ஆயிஷா. எழுதுனது வந்து ரா நடராசன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் இப்போ நீங்கள் நிறைய புக்ஸ் படிச்சிருப்பீங்க இல்லையா, பட் ஆனால் ஏன் சொன்ன உடனே உங்களுக்கு இந்த புக் ஞாபகம் வந்துச்சுன்னு நீங்கள் யோசிக்கலாம். ரீசன் என்ன அப்படின்னா ஆயிஷா தான். பிகாஸ் ஆயிஷா வந்து அந்த ஸ்டோரியில் மெயின் கேரக்டர். ப்ளஸ் ஆயிஷா வந்து எந்த அளவுக்கு ஓகே தேங்க்ஸ் ஆயிஷா வந்து எந்த அளவுக்குன்னா ரொம்ப பேஷனேட்டாக இருப்பாங்க. ஸோ படிப்பில்லைன்னு கேட்டால் இல்லை, பட் ஆனால் நம்ம பாசம் வைக்கிறோம் இல்லையா. இப்போது இது வந்துட்டு இதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபிலாசபிக்கலாக உள்ளே போக வேண்டியதாக இருக்கும். தேவையில்லாத தத்துவமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி கிடையாது. சின்ன சிம்பிளான ஒரு விஷயம்தான். நம்ம வந்து ஒருத்தங்க மேலே பாசம் வைக்கிறோம், அவங்க வந்து நம்ம மேலே பாசம் வைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து நம்ம பாசம் வைக்கிற கொஞ்சம் டைம்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஆஃப்டர் த ரியலைசேஷன் நம்ம வந்து அவங்க மேலே பாசம் வச்சிருக்கிறது அவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், நம்ம அவங்களுக்கு ஜஸ்ட் அ பர்சன் தான் அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்க மேலே வச்ச பாசம் மாறாது அப்படிங்கிறது தேர்ட் திங். தட் இஸ் த யூனிக் திங். ஸோ அந்த மாதிரி தான் ஆயிஷாவை நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஆயிஷாவை அப்படி தான் பார்த்தேன். ஸோ ஏன் அப்படி எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா, நான் வந்து அந்த மாதிரி கேரக்டர் தான் இருந்தேன் ஸ்கூலிங்கில். ஸோ ஆயிஷா வந்து ஸ்கூலிங் பார்ட்டை மட்டும்தான் அந்த சின்ன புக்கில் அந்த ஃபியூ பேஜஸில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஸ்கூலிங் வந்து எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி படிச்சுட்டு இருந்தாங்க, அவங்க வந்து எந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்குள்ளே சிக்கியிருந்தாங்க, அப்படி இருந்துமே அவங்க ஏன் ஹெல்ப்லெஸ்ஸாக இருந்தாலுமே அவங்க வந்து அவங்க டீச்சர் மேலே எவ்வளோ வந்து அஃபெக்ஷனேட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம படிக்கும்போது நமக்குள்ளே இருந்த ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு வந்து அப்போ ரியலைஸ் ஆவாங்க, நம்மளும் அந்த டீச்சர் மேலே இவ்வளோ பாசம் வச்சுருந்தோம்ல அப்படின்னு ஒரு டீச்சர் கண்டிப்பாக இருப்பாங்க.
ஏதாவது ஒரு விஷயத்தினால நம்மள ரொம்ப டச்சியாக ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டீச்சருக்காக அவங்க வந்து போட்ட எஃபோர்ட்டாக இருக்கட்டும், அந்த கிளைமேக்ஸில் வந்து அவங்க வந்து ஆயிஷா வந்து அந்த ஸ்டோரியில் ஆயிஷா தான் அந்த ஸ்டோரியே. பட் ஆனால் ஆயிஷா வந்து அந்த ஸ்டோரியில் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கிளைமேக்ஸில் ஆயிஷா இருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து அவங்கள வந்து ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்கும். ஸோ இல்லை, எனக்கு வந்துட்டு நான் நினச்ச படிப்பு கிடைக்க போகிறது இல்லை, எனக்கு வந்துட்டு என்னை வந்து யாருக்கும் பிடிக்கல. ஏன்னா யாருக்கும் பிடிக்கல அப்படிங்கிறது ஏன் அப்படின்னா, மற்றவங்களுக்கு ஒருத்தவங்க 2 பேத்துக்கு பிடிக்காத விஷயம் நம்ம செஞ்சால் பரவாயில்ல. நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே நம்மளை பிடிக்காம இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறோம் அப்படிங்கிறப்போ, ஸோ நம்ம நினச்சதை அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ, நம்ம பாசம் வச்சவங்க கூட நம்ம ரொம்ப லாங் இருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறப்போ, அவங்க வந்து ஒரு சடனாக ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்க. ஸோ அது தெரியாத்தனமான ஒரு டிசிஷனாக போயிடும். பட் ஆனால் அட் லாஸ்ட் வந்து அந்த பொண்ணு வந்து யார் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்துச்சோ அவங்க மடியில் தான் அந்த பொண்ணோட உயிர் போயிருக்கும். ஸோ அதுதான் நம்ம வந்துட்டு இது வந்துட்டு நான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறதா நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் அதுதான் ட்ரூத்தும் கூட. நம்ம வந்துட்டு ஒவ்வொரு செகண்டுமே நாம் வந்து யார் மேலே உயிராக இருக்கோமோ அவங்க நம்ம மேலே உயிராகவே இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ, ஒவ்வொரு செகண்டுமே நம்ம அதை ரியலைஸ் பண்ணுற அந்த மொமெண்ட்டில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆயிஷா மாதிரி தான். ஆயிஷாவுக்கு என்ன கிளைமேக்ஸ் இருந்துச்சோ அது வந்து ஃபிசிக்கலாக நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். பட் மென்டலி சைக்காலஜிக்கலி நம்ம அப்படி தான் ஆகிட்டுருப்போம். அந்த ஒரு செகண்ட் வந்து நமக்கு வந்து உடஞ்சி போயிடுவோம். நம்ம என்னதான் பாசம் வச்சுருந்தாலும், நம்ம என்னதான் எஃபோர்ட் போட்டாலும், நம்ம எஃபோர்ட் போடுறோன்னு தெரிஞ்சுமே அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பொருட்டாக தெரியலையே. ஓகே, அவங்க அப்படி இருந்து நினச்சிட்டு போட்டும், நான் இப்படி தான், நான் அவங்க மேலே வச்ச பாசத்தை வந்து துளி கூட நான் குறைச்சிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர்ஸ் இன்னும் நமக்குள்ளே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு அப்ளாஸாக தான் ஆயிஷாவை நான் பார்க்குறேன். தேங்க்ஸ். தேங்க்யூ. வேறு யாராச்சும் பேசுகிறீங்களா? ஜெயகாந்தனுக்கே வந்து அவரோட ஒர்க்கில் வந்து அதுதான் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெயகாந்தனோட சிறுநீரகங்கள் சில மனிதர்கள் வந்து மூவியாக வந்திருக்கு, வேற ஒரு டைரக்டர். இந்த மூவி வந்து ஜெயகாந்தன் அவரே டைரக்ட் பண்ணி எடுத்தார். ஒரே ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவரே எடுத்திருக்காரு. எடுத்தது வந்து 50s ஓகேவா. 50s வந்து நிறையா பாட்டு இருக்கும், 20 பாட்டு 25 பாட்டு அந்த மாதிரி இருக்கும், மியூசிக்கல்ஸ் மாதிரி இருக்கும் எல்லா மூவியும். இந்த மூவியில் வந்து ஒரு பாட்டு கூட இருக்காது. இந்த பாட்டை வந்துட்டு ஃபாரின் கிரிட்டிக்ஸ்லாம் வந்து நியோ ரியலிஸ்டிக் மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. காமராஜர் பார்த்துட்டு அதுக்கு கன்செஷன் தரணும், நிறைய பேர் வந்து பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகாந்தன் அவரே டைரக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ அவைலபிளா இருக்கா அந்த புக்? எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. மூவி வந்துட்டு அந்த மூவியோட ஃபிசிக்கல் அந்த பிரிண்ட் வந்து தொலைஞ்சிருச்சு, அது வந்து லாஸ்ட் மூவிங்கிற மாதிரி தொலைஞ்சு போன படங்கிற மாதிரி சொன்னாங்க. 2023 24 ஜெயகாந்தனோட பொண்ணு வந்து அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து அந்த மூவியை வந்து நல்லா ஒரு ஹை குவாலிட்டியில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன கேட்டால் மூவி பார்க்குறதுக்கு பதிலாக புக்கு படிக்கலாம். அந்த புக்கு வந்து ரொம்ப, மூவி பேரும் உன்னை போல் ஒருவன் தான். உன்னை போல் ஒருவன் அந்த டைமுக்கான படம் மாதிரியே இருக்காது, ஒரு பாட்டு கூட இருக்காது, ரொம்ப யதார்த்தமாக இருக்கும். அதனால தான் நியோ ரியலிஸ்டிக் மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்சு ஃபிலிம் கிரிட்டிக் வந்துட்டு அதை அந்த டைமில் ரிலீஸ் ஆன டைமில் வந்து இது பண்ணியிருக்காரு, ரிவ்யூ மாதிரி கொடுத்துருக்காரு. நான் அந்த புக்கை வந்து பிரதிலிபிங்கிற ஆப்பில் தான் படித்தேன், அதில் ஃப்ரீயாகவே கிடைக்கும் அவருக்கு. எல்லாரும் படிச்சு பாருங்க, நான் வந்து பேப்பரில் கண்டிப்பாக ரீசெண்டாக புக் கிளப்பில் வந்து தொடர்ந்து 2 மந்த் வந்து ஒரு உமன் ரிலேட்டடான புக்ஸ் படித்தோம். படித்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்ன புக் அப்படின்னா பெல்ஜார் படித்தோம், அதுக்கப்புறம் வந்து செலக்டட் போயம்ஸ் பை கமலா தாஸ் படித்தோம். 2லையுமே காமனான ஃபேக்டர்ஸ் என்னன்னா, ஸோ அப்போல்லாம் வந்து இப்போ வந்துட்டு நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, இப்போ வந்து ரைட்டர் ஆகிறதெல்லாம் பெருசாக கஷ்டமாக எனக்கு ஃபீல் ஆகலை. பிகாஸ் இப்போ பப்ளிஷிங், செல்ஃப் பப்ளிஷிங் அந்த மாதிரிலாம் நிறையா வந்துருச்சு. ஆனால் அப்போ இருந்த காலகட்டத்தில் ரைட்டர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரைட்டர்ஸாக இருந்திருக்காங்க. பிகாஸ் ரொம்ப ஏளன பேச்சுகள்லாம் வாங்கி தான் ரைட்டர்ஸாக வந்திருக்காங்க. அப்போல்லாம் வந்து ப்ராப்பரான வந்து அவங்களுக்கான அந்த சன்மானம்ங்கிறதே கிடையாது. ரைட்டராக இருக்கவங்களுக்கான அந்த கூலின்னு சொல்லுவாங்க, இப்போது என்ன ஒர்க்னாலும் ஒரு கூலி இருக்கும் இல்லையா, அது அப்போ இருந்த சிச்சுவேஷன்ஸில் கிடையாது. பட் அப்போ கூட அவங்க வந்து நான் ரைட்டர் ஆகணுன்றது கஷ்டப்பட்டு ரைட்டராக இருந்திருப்பாங்க. ஆல்சோ லைக் அந்த காலகட்டத்தில் பெண்கள் அப்படின்னாலே ரொம்ப பின்தங்கிய ஒரு வர்க்கமாக தான் எல்லாரும் பார்த்துருப்பாங்க, அப்படியே பெண்களை வந்து ஒதுக்கி வச்ச மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்த டைமில் பெல்ஜார் படித்ததுக்கப்புறம் லிட்ரலி எப்படி சொல்கிறது, என்னடா சொசைட்டி ஒரு பொண்ணை வந்து
எல்லா பக்கமும் போட்டு அடிப்பாங்களா? ஆ எங்கேயுமே அவள முன்னேற விட்டுற மாட்டாங்க அப்படின்னா, அவளுக்கு அந்த ஒரு ஸ்பேஸே அங்க கிடைச்சிருக்காது. ஆல்சோ கமலாதாசன்ங்கிறவங்க அது வந்து செலக்டட் போயம்ஸ் பை கமலாதாஸ்ல வந்து கமலாதாஸோட எல்லா போயம்ஸையும் வந்து ஒரு கிளப் பண்ணி ஒரு புக் மாதிரி இருந்திருக்கும். அதுல வந்து பார்த்தா தெரியும் அவங்க எப்படி ஸ்ட்ரகிள் ஆயிருந்திருப்பாங்க. 15 வயசுல என்னமோ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஷி நீட்ஸ் டு ரைட். ஈவன் அவங்க அம்மாவும் ரைட்டரா தான் இருந்திருப்பாங்க. பட் அவங்களால எப்படி சொல்றது, ஒரு ஒரு அந்த பெண்மைய வந்து அவங்க அழகா எழுதியிருப்பாங்க. அவங்க இறக்கணும்னு நினைக்கிறது, அவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறது, அதெல்லாமே போயட்ரி லைன்ஸா எழுதியிருப்பாங்க. நமக்கு அது படிக்கிறப்ப ஸ்டில் வி ஃபீல் தட் பெயின். அப்படின்னா சென்ச்சுரிஸ் மாறி இருக்கு, ஆனா பெயின் எதுவும் மாறவே இல்லை. சென்ச்சுரிஸ் மாறிடுச்சு, ஆனா நமக்குள்ள இருக்க அந்த இன்னர் ஊன்ஸ் வந்து இன்னுமே இருக்கு அப்படிங்கறத ஞாபகப்படுத்துச்சு. ஏன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு 80ஸ்ல எழுதின போயம் எடுத்து படிக்கிறப்போ இன்னைக்கும் ஐ எம் ஃபீலிங் தட் பெயின். 80ஸ்ல எழுதிட்டாங்க, இன்னைக்கு நான் அதை எடுத்து படிக்கிறப்ப எனக்கு அது ஒரு லைஃப் லெசனா இருந்திருக்கலாம். பட் ஸ்டில் ஐ எம் ஃபீலிங் தட் பெயின். அதே போல தான் பெல்ஜார் படிச்சப்போ எனக்கு படிச்சு முடிச்சுட்டு ஒவ்வொரு லைன்லயும் அவங்க சொல்ல வரதை பார்த்துட்டு நான் கொஞ்ச நாள் அமைதியாவே ஆயிட்டேன். எனக்கு எப்படி தோண ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதில் ஒரு லைன் இருக்கும். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காகவே என்னன்னா ஃபிக் ட்ரீல இருக்க பழம் வந்து பழுத்து கீழே விழுற மாதிரி விழுந்துட்டே தான் போயிட்டு இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம ஏதாவது ஒன்று வேணும்னா அடையணும்னு நினச்சோன்னா நம்ம நினச்சாதான் அதை அடைய முடியும். நம்ம நினச்சிட்டு மட்டுமே இருக்கக்கூடாது, அதை நினச்சி அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை எடுத்து வைக்கணும். நான் அந்த ஃபிக்ட்ரி எப்போ கீழே விழுவும், நான் அதை எப்போ பழுக்கும் சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத தாண்டி அதை எப்படி நான் பழுக்க வச்சு சீக்கிரமாக அதை நான் சாப்பிடணும்னு ட்ரை பண்ணணும். அது விழுந்ததுக்கப்புறம் வேஸ்ட்டாக தான் போகும். அது மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க அதில். எனக்கு அப்போ தான் புரிய வந்தது, நம்ம எல்லாருமே அப்படி தானே. நம்ம எல்லாருமே வந்து என்னன்னா நமக்கு முன்னாடி எப்போ மாறும், அதுக்கப்புறம் நம்ம போயிடலாம் அப்படின்னே தான் பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாற்றத்தை நம்மளே கொண்டு வரலாமே. அதே போல் நமக்கே நான் சொல்கிறேன், சொசைட்டிக்காக நான் சொல்லலை, நமக்கே ஒரு கோட்பாடே வச்சுக்க மாட்டேங்கிறோம். ஒரு பிரின்சிபலோட வாழம். அதாவது Jan 1 வந்தால் இருக்கிற அந்த ரெசல்யூஷனுக்கான ஒரு பவர் வந்து December 31 வரைக்கும் வருதா அப்படின்னா இல்லை. எனக்கு வந்து அதை நான் உமனுக்காக பார்க்கல, அந்த பெயினை ஏன் நான் ஸ்டில் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னா, இவ்வளோ ஜெனரேஷன்ஸ் நம்ம தாண்டி இருந்தாலுமே நம்ம ஏன் அந்த இடத்துல இன்னும் நிற்கிறோம். we are still expecting someone to come and push us. we should have to push ourselves அப்படின்னு எனக்கு தோணுச்சு. புஷ் நம்மளே தான் பண்ணிக்கணும், நம்மளே தான் பண்ணி வெளியே வரணும். ஈவன் தோ வாட் எவர் ஸ்ட்ரகிள் we are facing இருக்கும், தடைகள் இல்லாமல் எதையுமே நம்மளால முன்னேற முடியாது. ஸோ அந்த 2 புக்குமே எனக்கு எப்படி இருந்ததுன்னா, வாட் எவர் நம்ம என்ன சொல்றது, பெண்கள்னு சொல்லலாம், ஆண்கள்னு சொல்லல, எல்லாருமே நிறைய கஷ்டங்கள் பார்த்து தான் ஒவ்வொரு இடத்துல வந்து உட்காந்துருப்போம். இன்னைக்கு இந்த பிளேஸ்க்கு வரதுக்கு கூட எத்தனை பேர் வந்து லைக் உங்கள் ஃபேமிலியில் கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், ஏதாவது இருந்திருக்கலாம், இல்லை நான் போகணும் அது என்னன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துக்கு நம்ம கிளம்பும் போதும் ஒரு தடைகள் வரதான் செய்யும். அதை நம்ம தான் அது ஆண்களுக்குன்னு இல்லை பெண்களுக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே வரதான் செய்யும். எனக்கு தடை வந்துருச்சே, நான் உட்கார்றேனே, அங்கேயே நின்னுடுறேன் அப்படின்னு நம்ம நிற்காம நம்ம தான் அதுலேருந்து எஞ்சி வர ட்ரை பண்ணோம். பிகாஸ் இந்த 6 மாசமா புக்ஸ் அண்ட் பேக்ஸ் இப்படி போகிறதுக்கான காரணமே நான் வந்து அதுக்கு முந்தின 6 மாதம் இருந்ததுக்கான ரீசன் தான். நான் அதுக்கு முந்தின 6 மாதம் ஐ வாஸ் ஸ்டக் தேர் ஓன்லி. ஐ வாஸ் தேர், நான் அங்கேயே இருந்துக்கிறேன், போதும் வேண்டாம், என் ஹெல்த் இப்படி ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நான் அங்கேயே ஸ்டாண்ட் ஆகிட்டேன். பட் எப்போ இந்த புக்ஸ் எல்லாம் படித்து ஓகே, புக்ஸ் படிச்சுன்னு நான் சொல்லலை, நானாவே என்னை க்ரூம் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே நம்ம ஒரு இடத்துல நிற்கக்கூடாது, வி ஷுட் ஹாவ் டு கம், வி ஷுட் ஹாவ் டு ஸ்டார்ட் அப்படிங்கிறப்ப. ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரிசல்ட் இந்த 6 மாதம் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஸோ இங்கே யாராவது எங்கேயாவது ஒரு பாயிண்ட்ல உங்கள் லைஃப் ஸ்டக் ஆகி நிற்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா தட்டி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, இட் வில் கம். நம்ம ஆனால் புக்கு வந்து அந்த பர்சனை வந்து கரெக்டான டைமில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நான் மேபி அந்த பெல்ஜார் அண்ட் கமலாதாஸ் எல்லாம் அப்படி தான் நினைக்கிறேன். ஃபீமேலுக்கு தெரியும், ஒரு ஃபீமேல் அது உண்மைதான், ஆனால் நம்ம அதை படிக்கிறப்ப அந்த இன்னர் ஊண்டை ஃபீல் பண்ணா சொன்னேன் இல்லையா, எந்த ஜென்ரேஷன் எழுதுனது இன்னைக்கு நான் படிக்கிறப்ப அந்த பெயினை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த பெயினை அவங்க ஃபீல் பண்ணாமல் இருக்கணும். ஸோ அதுக்கான சமுதாயமாக நம்ம தான் அதெல்லாம் மாற்றணும். ஸோ நம்ம அதுக்கான ரைட் பிளேஸில் இருக்கோம், இதுவும் ரைட் பிளேஸ் தான் அதுக்கானது. ஸோ வி ஆல் டுகெதர் கேன் சேஞ்ச் சம்திங். ஸோ அதனால் மாற்றம் வந்து வரும்னு வெயிட் பண்ணாமல் நம்ம தான் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். So if I can do it, we all can do it. அதில் ஒரு கவிதை, மோஸ்ட்லி எல்லாருமே இந்த செஞ்சுரியில் ரிலேஷன்ஷிப் ரொம்ப பிரேக் ஆகுதுல்ல, அதில் ஒரு கவிதை இருந்துச்சு. உன்னை எந்த இடத்தில் பிரிந்து வந்தேனோ, என்னோட இன்ஸ்டா பேஜில் இன்னுமே இருக்கும், உன்னை எந்த இடத்தில் பிரிந்து வந்தேனோ அந்த இடத்தில் தான் நீ என்றென்றும் வாழ்கிறாய்.
ஒரு தங்க நாணயத்தை எங்கு தொலைத்தேனோ அந்த இடத்தை எப்போது கடந்தாலும் குனிந்து ஒரு முறை தேடிவிட்டு போகிறேன். யார் எங்கு இருக்கிறார்கள் என்பது முக்கியமே அல்ல, அவர்களை எங்கு இழந்தோம் என்பது மட்டும்தான் முக்கியம். இது வரைக்கும் ஓகே. அதுக்கு கடைசியாக இன்னொரு லாஸ்ட் 2 லைன் இருக்கும். அங்கு ஒரு மரம் வளர்ந்து விடுகிறது, அவர்களை எங்கு இழந்தோம் என்பதுதான் முக்கியம். அங்கு ஒரு மரம் வளர்ந்து விடுகிறது அல்லது அங்கு ஒரு நடுகள் எழுந்து விடுகிறது. ஒருத்தல ஃபுல்லாக அவங்கள புதைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நடுகள் நடுவாங்க. நம்ம மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு ஏதோ ஒன்று மரமோ இல்லை நடுகளோ ஏதோ ஒன்று நட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த கவிதை வந்து எனக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த 2 வருஷம் ஆகுது, நான் இன்னமும் அடிக்கடி எடுத்து பார்ப்பேன், படிப்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். மனுஷாருது அவரது மோஸ்ட்லி நிறைய ஒரே மாதிரி இருந்தாலும் நாம மேலோட்டமா பார்த்தோம்னா தான் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா நம்ம டெப்தா படிச்சோம் அப்படின்னா ஒவ்வொரு நாள் எழுதுற கவிதையும் ஒவ்வொரு விதமா சூப்பரா இருக்கும். அதனால கவிதைங்கிறது பெயின்ஃபுல்லா எழுதுவேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து புக் படிங்கன்னு நிறைய பேர் நான் எழுத ஆரம்பிக்கும்போது என்னை படிங்கன்னு சொல்லுவாங்க. படிச்சின்னா இன்னும் நீங்கள் நல்லா எழுதுவ அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஒரு 2 பக்கம் தாண்டுவேன். அதுக்கு மேலே படிக்க தோணாது. அந்த ஒரு ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறவங்கள வந்து அந்த கவர்ந்து இழுத்து அந்த முழு கதையும் படிக்க வைக்கிற அளவுக்கு எந்த புக்கும் எந்த எழுத்துமே என்னை இழுக்கலை. இலுமினாட்டின்னு என் கணேசன் எழுதிய ஒரு நாவல் வந்து படித்தேன். அந்த கதை புனைவு கதை தான். அந்த இலுமினாட்டிங்களை பற்றி ஒரு கற்பனை கதை தான். அந்த ரைட்டர் வந்து ஒரு 98 அத்தியாயங்கள் வந்து அந்த புக்கில் எழுதிட்டு மீதி வந்து அவருடைய ஃபேஸ்புக் பேஜ் மாதிரி போட்டிருந்தார். அந்த 98 பாகத்தை படிச்சுட்டு அதுக்கு மேலே என்னை படிக்கணும் தலை வலிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த கதையை விட்டு என்ன வெளியே வர முடியல. ஒரு சாதாரண ஒரு சின்ன பையன், எனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன் வந்து முதல்ல படிக்கிற புக்கை வந்து அந்த கதையை விட்டு வெளியே வராத அளவுக்கு ஒரு ரைட்டர் வந்து அதுக்குள்ளே நம்மளை ஆட்படுத்துனது வந்து அந்த கதை தான். அதுக்கப்புறம் அவர் தேடி பிடிச்சி அந்த மற்ற கதையெல்லாம் படித்து முடிச்சுட்டு அந்த தலைவலியே குறைஞ்சி ஒரு தலை வெயிட்டான மாதிரியே இருக்குது. அந்த கதை நம்மளை விட்டு நைட்டு தூங்கவே முடியாது. ஆனால் அந்த மாதிரி பெரிய பெரிய ரைட்டர்ஸ் எவ்வளோ புக்கு எல்லாம் ரெக்கமெண்டேஷன்லாம் வாங்கி படித்தாலுமே அந்த ஒரு சின்ன அந்த பெருசாக யாரும் விளம்பரப்படுத்தாத ஒரு கதை பண்ண அந்த தாக்கம் வந்து எந்த கதையுமே பண்ணவே இல்லை. அந்த ரைட்டர் மாதிரி ஒரு கற்பனை கதையாக இருந்தால் அந்த சுவாரஸ்யத்தில் எழுதணும். யாரும் முதல்ல புக்கு வாங்கி படிக்கிறவங்க கூட அந்த கதையை விட்டு வெளியே வராத அளவுக்கு ஒரு கதையை படிக்கணும்னு முயற்சி பண்ணாலும் முடிய மாட்டேங்குது. அவர் ஃபேவரட் ரைட்டரானால் அவருடைய மற்ற கதைகளோட டாபிக் பார்த்தாவே படிக்க தோண மாட்டேங்குது. ஆனால் அந்த கதையை அந்த கதை மட்டும்தான் அந்த கதை மாதிரி எல்லா கதையும் அமையாதுங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. அவருடைய அந்த மாதிரி எல்லா கதையும் இருக்குமான்னு எதிர்பார்த்து போனால் அந்த மாதிரி இல்லை. அந்த கதையை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்புறம் கவிதைன்னா நிறைய கவிதைகள் நிறைய பேர் எழுதுறாங்க. அது எதுவுமே பிடிச்ச மாதிரி இல்லை. அது காரணம் வந்து ஒரு டைமில் பிடிச்சிட்டு தான் இருந்துச்சு. இப்போ இவ்வளோ ரசனையும் ஒரு சின்ன காட்சி இவ்வளோ இதாக எக்ஸ்பெண்டாக பேசுகிறாங்கன்னு. ஆனால் யாரோ ஒருத்தருடைய விமர்சனத்தை பார்த்த வாட்டி நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மொத்தமாக மாறிடுது. விடுதலை சிகப்பியை வந்து ஒரு யூடியூப் ஸ்பீச்சில் சொல்லியிருப்பார், நீங்கள் வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு வெளியே பார்ப்பீங்க, அந்த வானத்தில் ஒரு பறவையோ ஒரு கிளியோ இல்லை ஜன்னலுக்கு வெளியே இன்னொரு வீட்டில் ஏதோ செடியில் பூ பூத்துக்கிறத பார்த்துட்டு நீங்கள் ஒரு கவிதை எழுதுறீங்க. நானும் என் வீட்டில் உட்காந்துட்ருக்கிறேன், நான் வெளியே பார்க்குறேன், எனக்கு அந்த பறவைகள் செடிகள் வானம் மேகம் எல்லாம் தெரியுது, அழகாக தான் இருக்குது. ஆனால் என் மேலே இருக்கிற அந்த வீட்டில் இருக்கிற அந்த சுவரில் வந்து இடிஞ்சு அந்த மண் என் சாப்பாடு தட்டிலே கொட்டிகிட்டு இருக்குது. நான் அதை பற்றி கவிதை எழுதுவேனா இல்லை இதை பற்றி கவிதை எழுதுவேனா அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்பயிலேருந்தே இந்த மாதிரி ஒரு சின்ன அந்த ரசனையான கவிதைகள் மீதான அந்த ஈர்ப்பு சுத்தமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் பிடிச்ச கவிதைனா அந்த ஒரு சர்பட்டா பரம்பரையுடைய அந்த கதையாசிரியர் சொன்ன ஒரு கவிதை வந்து, துப்பாக்கியிலிருந்து சென்ற தோட்டா வானில் பறந்து கொண்டிருக்கும் பறவையை தொடுவதற்கு முன்பே மனிதமும் இறந்து விட்டது, அந்த தோட்டா பட்டதும் அந்த பறவையும் இறந்து விட்டது அப்படின்னு என் கவிதை மறந்துடுச்சு. அந்த கவிதை வந்து ஒரு மணி நேரம் அதை பற்றி யோசிக்கிற அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த மாதிரி கவிதைகள் தான் இப்போ இம்ப்ரெஸ் பண்ணுது. வந்து என்னோட புக்கிஸ் ஃப்ரெண்ட் வந்து மீட் பண்ணி எப்படி சொல்கிறது ட்வைஸ் தான் ஆச்சு. பட் அவங்க எனக்கு நிறையா புக்ஸ் கொடுத்து இதில் எது பிக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓகே, நான் வந்து ட்ராவலில் ரீட் பண்ணுற மாதிரி சின்னதாக எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு துணிவெந்தால் தொடு வந்து கவியுலவன் ரைட் பண்ணது எடுத்து ஷார்ட் ஸ்டோரி தான். அதை வச்சு பஸ்ஸில் தான் வரும்போது ரீட் பண்ணேன். ஸோ ஷிஃபா சொன்னாங்களா, லைக் ஒரு புக்கு உங்கள் கையில் வரணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது, லைக் எப்போ வரணுங்கிறது அந்த புக் இருக்குங்கிற மாதிரி. எனக்கு அந்த புக் வந்து ராங் டைம் நான் சொல்ல மாட்டேன், பட் எனக்கு கிடச்சிருச்சு. ஒரு 43 பேஜஸ் தான் ரீட் பண்ணிட்டு இருந்தேன். பட் பஸ்ஸில் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதுக்கு மேலே இந்த புக் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மூடி வச்சுட்டு, இது வந்து அந்த புக் வந்து இன்னொரு பொண்ணோடது.
ஸோ வந்து எனக்கு இதே மாதிரி புக் வேணும்னு சொல்லிட்டு அதை முடிக்க கூட இல்லை. நான் அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு இந்த புக் வேணும், எனக்கு போட்டு கொடுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். எனக்கு ஒரு காப்பி வேணும். லைக் என்னன்னா நமக்கு எதெல்லாம் மனசுக்கு ரொம்ப டச்சாக இருந்துச்சோ அதெல்லாம் நம்ம கூடயே வச்சுக்கணும், அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி ஈவன் நான் முடிக்க கூட இல்லை, அது எப்படி வேணால் எண்ட் இருக்கட்டும், ஓகே எனக்கு அந்த புக் வேணும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். லைக் எப்படின்னா அந்த புக்கில் எப்படின்னா ஒரு பர்சன் வந்து ஒரு மேரிட் பர்சன், ஒரு அந்த பையன் வந்து ஹஸ்பண்ட் வந்து சீக்கிரம் இறந்துருவாங்க. லைக் குழந்தைங்க சின்ன சின்ன வயசில் இருக்கும்போதே இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த லைக் அவரோட ஆத்மா போகும்ல, அப்போ அந்த ஆத்மா எப்படி ஃபேமிலியை வந்து பார்க்கும், அந்த ஹஸ்பண்ட் இறந்து போனதுக்கப்புறம் அவர் வந்து ஒய்ஃப் எப்படி பார்ப்பாரு, ஒரு அவங்க குழந்தைங்களை எப்படி பார்ப்பாரு, அந்த மாதிரி இருந்துச்சு அந்த புக்கில். லைக் அவர் என்ன சொல்லியிருப்பாரு என்ன அப்படின்னா, தற்கொலை செஞ்சுக்கிறது வந்து எவ்வளோ ஒரு குத்தமோ இங்கே, அதே மாதிரி ஹெல்த்தை வந்து கவனிக்காமல் கண்டதை பண்ணிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இதுவரையும் இருந்தால் போதும், நம்ம கடவுள் கொடுத்த இன்ஃபினிட் இயர்ஸ் லைக் அதை வந்து நம்ம குறைச்சிக்கிறோம்ல, அதுவே நம்ம பண்ணுற தப்பு தான். எப்படி தற்கொலை பண்ணுறது தப்பு, எனி ரிலிஜன் அது நம்ம மீன் பண்ணுவோம் இல்லையா. பட் ஆனால் அவர் சொல்கிறது என்னென்னா, நம்ம உடம்பை பார்த்துக்காம ஹெல்த்தை பார்த்துக்காம எல்லாத்தையும் பண்ணிட்டு சீக்கிரம் போனதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த லைக் என்ன சொல்கிறது, ஈவன் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காமனா கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் மேரேஜில் வரும்போது அந்த கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அவங்களுக்காக வந்து நம்ம ஹெல்த்தியாக தான் இருக்கணும், எல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி தான் அது எண்டில் முடியும். பட் ஆனால் அந்த ஆத்மா பேசுகிறது வந்து எனக்குலாம் ஒரு மாதிரி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன். எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ யாரோ எங்கள் வீட்டில் யாரோ இறந்துட்டாங்கன்னா அவங்களும் அப்படி தானே பேசுவாங்க, அவங்களே என்னை அப்படி தானே பார்ப்பாங்க. இப்போ லைக் யாரோ இறந்துட்டாங்கன்னா என்னை சுற்றி அவங்க இருப்பாங்கல்ல, என்னால் ஃபீல் பண்ண முடியுது, அவங்க இருக்கிறத கூட என்னால் ஃபீல் பண்ண முடியுது. அந்த மாதிரி அந்த புக்கு இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து அந்த புக் வந்து எல்லாரும் படிக்கணும். அது வந்து லைக் 75 பேஜஸ் தான். பட் லைக் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, ஒரு புக் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லா பேஜஸும் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், எல்லா லைனும் இருக்கணும் நம்ம நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனி ஒன் லைன் அது இருந்தாவே அந்த புக்கு எனக்கு பிடிச்ச புக் தான். அதை நான் ஈவன் ரெக்கமெண்ட் பண்ணால் கூட அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், பட் அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு ஒரு நாள் வரும். பட் அதுதான் ஷிஃபா சொன்னாங்க, அது வரக்கூடாது, அந்த பேட் திங்ஸ் குட் திங்ஸ் நடக்கலாம் பட் பேட் திங்ஸ் வரக்கூடாது. ஐ மீன் ஈவன் நம்ம ஒரு புக்கு நமக்கு வந்து ரொம்ப அட்டாச்சாக ஆச்சுன்னா அதை நம்ம ஃபீல் பண்ணியிருந்திருப்போம், இல்லை நம்ம அந்த கரண்ட் ஸ்டேட்டில் இருந்திருப்போம். அதனால தான் அந்த புக் வந்து நம்மளுக்கு அவ்வளோ டச்சாக இருக்குது. ஈவன் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா ரேட்டிங் 2 கொடுத்துருப்பேன். அந்த புக்கை வந்து நான் ஃப்யூச்சரில் எடுத்து படித்தேன்னா 5 கொடுப்பேன். லைக் ஏன்னா அந்த சுச்சுவேஷன் அப்போ தான் அதை ஃபேஸ் பண்ணுறேன். ஸோ ஈவன் அந்த ரேட்டிங்ஸ், இன்னொருத்தவங்க கொடுக்குற ரிவ்யூஸ், லைக் அது வந்து நமக்கு நம்ம அந்த புக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம எடுக்கவும் முடியாது. நமக்கு ஈவன் நம்ம 2 கொடுத்தது கூட பின்னாடி வந்து 5 கொடுக்கலாம், ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை ஷிஃபா தான் அதை கரெக்டாக சொல்லிட்டாங்க. லைக் அந்த பேட் ஸ்டோரி வரக்கூடாது ஃப்யூச்சரில், அது நம்ம திருப்பியும் அந்த புக் வந்து படித்து யாரும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த புக் படித்தா ஃபைன் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. புக் நேம் என்ன இருக்கா? வந்து ஆணவ கொலைகளும் பெருமித சாமிகளும் அப்படின்ற ஒரு புக்கு. ரொம்ப குட்டி புக் தான். அது இதுக்கு முன்னாடி ஒரு தடவை புக்கில் ரிவ்யூ பார்த்துட்டு யூடியூப் அப்புறம் ஃபேஸ்புக்கில் ரிவ்யூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேடி படித்தேன். அதை வந்து எப்படி இருந்ததுன்னா, இப்போ இன்றைக்கி நம்ம 2025 இருக்கோம். இங்கே வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக நடந்துருது, நமக்கு கிடச்சிடுது. அங்கே வந்து ரொம்ப 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 சாதாரண விஷயத்துக்கு இப்போ இங்கே உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கேன், இதுக்காகலாம் கொலை பண்ணியிருக்காங்க நிறைய பேரை. பசிக்குதுன்னு எடுத்து சாப்பிடும்போது கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலை பண்ணிவிட்டு அந்த அதுக்கு எல்லாருக்கும் பயம் இருக்குது. ஒரு தப்பு பண்ணிட்டோம்னாக்கா அதோட கில்ட்டு இருக்குது எல்லாருக்கும். அந்த கில்ட்டை அவங்க நாம் ஏதாவது ஆகிடுவோம், ஏதாவது பண்ணிடுவாங்க, அந்த கில்ட்டுக்காக உடனே அவங்கள சாமி ஆக்கிட்டு அதுலேருந்து எப்படி இந்த கல்ச்சர் ஃபார்ம் ஆகுது அதை பற்றின புக்கு. அதெல்லாம் படித்தோம்னாக்கா நம்ம திரும்பவும் எப்படி இந்த ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டம், எஸ்பெஷலி விமன்ஸ்க்கு வந்து அந்த கண்ட்ரோலிங் சிஸ்டம் எப்படியெல்லாம் இருந்து இன்றைக்கி நம்ம எந்த அளவுக்கு முன்னேறிக்கோம், ஆனாலும் இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கும். இன்னொரு புக் வந்து ரொம்ப ஃபேமஸான புக்கு, அறம் பை ஜெயமோகன். எல்லாருமே மோஸ்ட்லி படிச்சிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி படித்தேன். யூஸ்வலி நான் எந்த புக்கு படிக்கிறதுனாலும் அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பின்னாடி நடுவில் நான் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணிட்டு கூட ஃபுல்லாக ரிவ்யூ படித்து பார்ப்பேன்.
மக்கள் என்ன சொல்கிறாங்க அந்த புக்கை பற்றி, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, குட் ரீட்ஸில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எல்லா இடத்துலையும் அந்த புக் டைட்டில் போட்டு என்னென்னு நான் பார்த்துட்டு இருப்பேன். இந்த பர்டிகுலர் புக் இருக்குல்ல, அவங்களோட ஸ்டோரி கலெக்ஷன் நேரம், அதில் வந்து என்னென்னா எல்லாரும் நிறைய பேசியிருக்காங்க. வனங்கான் பற்றி, எலிஃபென்ட் டாக்டரை பற்றி, சோற்று கணக்கு பற்றிலாம் இப்படியெல்லாம் இருக்காங்க மனுஷங்க. அது எல்லாமே ஒரு ரியல் லைஃப் இன்ஸ்பயரான ஸ்டோரி தானே. யாருமே வந்து தாயார் பாதம்னு ஒரு கதையை பற்றி பேசவே இல்லை. அது வந்து ஒவ்வொரு ஸ்டோரியாக போயிட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டோரி வந்து என்னென்னா ஆரம்பத்துலலாம் அது ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் ஆகவே இல்லை. ஃபஸ்ட்டு அந்த கிளைமேக்ஸில் மட்டும்தான் அது ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, அவங்க ஏன் இப்போ பாரு கிளீனிங் அதோட ADHD மாதிரி டிஸார்டர் தானே அது. இப்போ நாம் அதுக்கு பேர் வச்சுருக்கோம், அது என்னது அட்டென்ஷன் டிஸார்டர் அந்த மாதிரி எல்லாம். ஆனால் அந்த காலத்தில் அதுக்கு பேரே இல்லை. இன்றைக்கி நம்ம அதுக்கு பேர் வச்சு ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் பண்ணுறோம். அது எப்படி அவங்களுக்கு அது வந்தது, அவங்க ஒழுங்காக பார்த்துக்கலங்கிறனால அது அந்த ஸ்டோரி படித்தவங்களுக்கு தெரியும். எனக்கு என்னென்னா அந்த புக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டோரி முடித்த பிறகு திரும்பவும் நான் படிக்கவே இல்லை அந்த புக்கை. ஒரு 4-5 நாள் நான் போய் திரும்பவும் எல்லா இதுலேயும் பார்க்குறேன், யாருமே அந்த ஸ்டோரி பற்றி ஒரு மென்ஷன் எங்கேயுமே இல்லை. எல்லாருக்கும் அப்போ நான் என்ன நினச்சேன்னா, காஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது, வேறு ஏதாவது ஒரு எக்கனாமிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, அது எல்லாமே இருக்குது, ஒத்துக்கிறேன். எனிதிங் எதுவுமே ஈக்குவல் இல்லை. ஆனாலும் யாருமே இங்கே வந்து ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸை பற்றி எங்கேயுமே யாருமே அவ்வளோ ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க. இங்கே ஒரு கோர்ட் ஒரு இடத்துல படித்தேன், சமூக அரசியலை விட குடும்ப அரசியல் வந்து கொடூரமானதுன்னு. இந்த பர்டிகுலர் ஸ்டோரி அதை பொறுத்தது தான். அது யாருமே பேசவே இல்லை எங்கேயுமே. நான் அதுக்கப்புறம் தான் இந்த மற்ற ஸ்டோரி வருது, 100 நாற்காலிகள், வனங்கான். அது வரைக்கும் படிச்சுட்டு லாஸ்ட் 2-3 ஸ்டோரிஸ் என்னால் படிக்கவே முடியல, அப்படியே கொடுத்துட்டேன் லைப்ரரியில். இன்னமுமே அதை நான் அடிக்கடி யோசிப்பேன், ஒருத்தர் கூட ஒரு இடத்துல கூட அந்த ஸ்டோரியை பற்றின ரிவ்யூ யாருமே போடவே இல்லையே அப்படின்னு. யாராவது முடிஞ்சா படிச்சு பாருங்க. ஓகே நான் கண்டினியூஸாக பேசினாலும் அது மாதிரி ஆயிட்டேன். அது யாருமே அது இவ்வளோ நாளாயும் இப்போ இவ்வளோ 2025 கூட யாருமே அந்த ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் பற்றியெல்லாம் எதுவுமே பேசுறது இல்லைங்கிறது நான் யோசிச்சுட்டே இருந்தேன். என்ன இன்னமும் கூட சம்டைம்ஸ் தோணும், எல்லாரும் என்னென்னமோ பேசுகிறாங்க, எவ்வளோ சோஷியல் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, இருந்தாலுமே இது வந்து இன்னும் ஒரு கண்ட்ரோலிங் சிஸ்டமில் தான் இருக்க மாதிரி இருக்க மாதிரி இல்லை, அப்படிதான் இருக்குது மேபி. ஸோ அந்த ஸ்டோரி வந்து நம்ம நிறைய ரிலேட் பண்ணிக்கிட்டாலும் அது ரொம்ப நமக்குள்ள அது என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமாவே தெரியாத அளவுக்கு நமக்குள்ளேயே அத இப்போ ஆட்ஸ் கூட சொல்லுவாங்க, புரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு சிலராலதான் அது வந்து அங்க என்ன ப்ராப்ளம் ஆக்சுவலி இருக்குன்னு புரியும் அவங்களுக்கு. அந்த அளவுக்கு நமக்குள்ளேயே நம்மள பண்ணி வச்சிருக்காங்க. ஆட்ஸ்ல கூட ஏன் அந்த லேடிஸே திரும்ப திரும்ப குக்கிங்க்கு காட்டணும்னு இல்ல, ஆனா அது நம்மளே வந்து அந்த ஆடை பார்த்தாலும் நமக்கு அது ஃபர்ஸ்ட் தெரியல. இப்போ வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி யாராவது சொல்றப்பதான் ஓகே ஏன் எல்லாரும் அப்பயே அவங்களே காட்டுறாங்க அப்படிங்கிறது புரியல. இப்பதான் வந்து ரீசெண்டா தெரிய ஆரம்பிக்கிறேன். இது வரைக்கும் இல்ல, அதுவே உங்களுக்கு ஒரு அது டிஸார்டர் தான். அந்த டிஸார்டர் எதனால வந்தது அப்படிங்கறதே அந்த லாஸ்ட் பாயிண்ட்ல தான் நமக்கு புரியும். அந்த ஒரு கடைசி 4 லைன்ல தான் என்னன்னே நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருக்க என்ன சும்மா எழுதுறாங்க, அதுவும் அந்த அந்த மொழியோட இதுவும் கூட வந்து கொஞ்சம் டாமினேட்டிங்கா இருக்கும். சரி என்னமோ ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கும் அது. இது எனக்கு ரீசெண்டாக நான் படிச்சது. நான் வந்து இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து எதுவும் புக்ஸ் படிக்கலை. ஏன்னா வந்து இப்போது வந்து வெப் சீரிஸ், அனிமி அந்த பக்கம் போயிட்டேன். ஸோ நான் படித்ததில் ஒரு புக்கு நிறையா புக்ஸு சொல்லலாம். ஒரு புக் சொல்லணுன்னா வந்து அவங்க சொன்ன யானை டாக்டர் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்துட்டு இப்போது அது மேலோட்டமாக பார்த்தோம்னா ஒரு டாக்டர், வெட்டினரி டாக்டர் இருப்பாங்க, அவங்க ஒரு ஃபாரஸ்ட்டில் இருப்பாங்க, ஒரு யானைக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவ்வளோதான் இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் நிறையா விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, ஒரு நம்ம அதிலே சொல்லியிருப்பாங்க எல்லாம் ட்ரிப்பு போகிறாங்க, டூரிஸ்ட்டாக போகிறாங்க, அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, வேணான்னு சொல்லலை, பட் அங்கே பாட்டில் அப்படியே போட்டு போகிறாங்க. அதுமாதிரி பாட்டில் மட்டும் இல்லை, பிளாஸ்டிக்ஸு, இந்த ஃபாரஸ்ட்டே வந்து ஒரு டஸ்ட்பின்னாக மாற்றிடுறாங்க. நாம் இங்கே சிட்டியில் இருக்கோம், நம்மளுக்கு தெரியும். ஃபாரஸ்ட்டில் இருக்க அனிமல்ஸ் எல்லாம் வந்துட்டு அதுக்கு என்னன்னு தெரியாது, அது சாப்பிட்ரும். அதனால நிறையா அதுக்கான உபாதை இருக்கும். அதை வந்து யாரும் போய் க்யூர் பண்ண மாட்டாங்க. இங்கே நம்ம பெட்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்க்குறோம். பட் அங்கே இருக்க ஃபாரஸ்ட்டில் இருக்க அனிமல்ஸுக்கு வந்து எதுவும் தெரியாது, அது சாப்பிட்டு அங்கேயே டைஜஸ்ட் ஆகாமல் அங்கேயே இறந்து போகும். ஸோ வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்துட்டு யானை டாக்டர் படித்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த கோயிலில் வளர்க்குற யானையை பற்றி வந்து எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆச்சு. வீதியில் ஊர் சைடெலாம் யானை கூப்பிட்டு வருவாங்க, அப்போ வந்து பிரமிப்பாக பார்ப்போம், காசு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குவோம், கோயிலுக்கு போனால் ஆசீர்வாதம் வாங்குவோம். பட் ஆனால் அந்த யானை டாக்டர் படித்ததுக்கப்புறம்
காட்டில் வந்து ஒரு ஜெய்ஜாண்டிக்காக இருக்க ஒரு அனிமலை நம்ம பெட்டாக வீட்டில் கொண்டு வந்து வளர்த்துறோம். அது வந்து காடு அவ்வளோ பெருசாக பார்த்து வளர்ந்துருக்கும். அதை கொண்டு வந்து ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபேஸில் நிறுத்திட்டு அதுக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கன்னா அது எப்படி உங்களை ஆசீர்வாதம் பண்ணணும், அது எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்கன்ட்டு அது ரொம்ப ஒரு படிக்கும்போது ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் எப்போ கோயிலில் போயிட்டு ஒரு யானையை பார்த்தாலும் வந்துட்டு காட்டில் வந்து ஒரு எவ்வளோ பெரிய என்னது காட்டில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்த ஒரு அனிமலை கூட்டிகிட்டு வந்து இப்படி வச்சுட்டிங்களா, அது எப்படி ஃபீல் பண்ணும், அதை அது ஒரு யானை பார்த்தோன்னே அது எனக்கு அந்த ஃபீல் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அதில் இன்னொன்று வந்துட்டு அந்த புழுக்களை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. பட்டர்ஃப்ளைலாம் ரசிக்கிறீங்க, ஆனால் அதோட லார்வா தான் வந்து புழு. ஸோ அதை ஏன் இது பண்ணுறீங்க, அதுவுமே ஒரு அது வந்து ஒரு குழந்தை மாதிரி சொல்லியிருப்பாங்க, பிறந்த குழந்தை மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்து எங்கள் வீடு வந்து ஒரு காட்டு சைடு தான் இருக்குது, மலை பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த புழு அந்த மரவட்டெல்லாம் பார்த்தா கொஞ்சம் அருவருப்பாக தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதுவும் ஒரு லைஃப் ஸ்டைல் தான். இப்போ நாம் எப்படி குழந்தையா இருக்கும்போது அம்மா அப்பா பேம்பர் பண்ணாங்களோ அந்த மாதிரி அது ஒரு புழு. அதுக்கப்புறம் கூட்டு புழுவாகி இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை ஆகும்போது அது வண்ணத்தை பிடிச்சி ஆகுது. ஸோ அதை ரசிக்கும் போது இதுவுமே ரசிக்கணும் தானே. அப்படி நிறைய ஸ்டோரியை வந்து அந்த யானை டாக்டரில் வந்து நீங்கள் டீப்பாக படிச்சிங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு எஸ்ராவோட ரைட்டிங்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஃபஸ்ட்டு படித்தது வந்து தேசாந்திரி படித்தேன். தேசாந்திரி படிக்கும் போது வந்துட்டு இப்போ நார்மலாக அதே தான், நம்ம ட்ரிப்பு போகிறோம் இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஜஸ்ட் அப்போ பார்த்துட்டு வந்துடுவோம். ஆனால் அந்த புக்கில் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்துட்டு இப்போ நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, இப்போ ஒரு கோயிலுக்கே போகிறோம், இப்போ தஞ்சாவூர்லாம் போகிறோம் அப்படின்னா இந்த 25ல் நீங்கள் இருக்கீங்க, அது கட்டும் போது 1025ல் 1010ல் அந்த என்விரான்மெண்டல் எப்படி இருந்திருக்கும், நீங்கள் நிற்கிற இடத்துல ராஜராஜன் நின்றுட்டு இருப்பார். ஸோ அப்போது அந்த மந்திரிகள் அதெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கே போயிட்டு ஃப்ளேம்ஸ் போடுறது அப்புறம் லவர்ஸ் பேர் எழுதுறது அதெல்லாம் உங்களுக்கு தோணாது அப்படின்ட்டு அந்த கோயில் மட்டும் இல்லாமல் தேசாந்திரியில் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்க நிறையா பிளேஸ்க்கு அவர் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து இலக்கற்ற பயணியில் வந்துட்டு அமெரிக்கா, சிகாகோ, அப்புறம் அந்த ஃபால்ஸ் ஒன்று இருக்கும், அது அந்த மாதிரி நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார் இலக்கற்ற பயணியில். அதே மாதிரி ரயில் நிலையங்களின் தோழமை அப்படின்னு ஒரு புக்கு, அது வந்துட்டு அந்த ட்ரெயில் ட்ராவலு, அந்த பிளாட்ஃபார்மு, ஜங்ஷனு, அதை பற்றி அங்கே இருக்க பீப்புள்ஸ் பற்றி எல்லாம் கொஞ்சம் எழுதிப்பார். ஸோ நான் எஸ்ராக்கிட்ட மேக்ஸிமம் படித்ததை வந்துட்டு இந்த ஜேர்னரி பற்றி தான் நிறையா படித்து அவரை கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதை படிச்சுட்டு ஒரு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்னு ஒரு புக்கு, அது ஒரு நாவல் தான். ஸோ நான் அவரோட இந்த ட்ராவல் பற்றிலாம் படித்து இந்த நாவல் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாமல் தான் படித்தேன். பட் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி போனாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு அதுக்குள்ளேயே ஒரு அதான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான் ஒருத்தன், அவங்க ரிலேஷன் வீட்டுக்கு போவான், அங்கே ஒரு பொண்ணை பார்ப்பான், அது ஸ்கூல் டைமில். ஸோ அவங்க கூட விளையாடுவான். அதுக்கப்புறம் சம்மர் முடிஞ்சிடும், போயிடுவாங்க, அடுத்த சம்மரில் மீட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அடுத்த ஒரு கட்டத்துக்கு போகும், லவ்னு சொல்ல முடியாது, ஒரு கட்டத்துக்கு போகும். ஸோ இப்படி ஒரு 2-3 சம்மரில் அதை பார்த்து அது ஒரு லவ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மா இறந்துருவாங்க, அம்மாவோ சம்திங் யாரோ இறந்துருவாங்க, அப்படியே அப்படி டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். அந்த லவ் சொல்லியிருப்பாங்க, 2 பேரும் சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு மிஸ் ஆயிடுவாங்க 2 பேருமே. ஒரு டீனேஜ் அப்போது சடனாக வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். ஸோ அவன் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பான் அந்த பொண்ணை. ஸோ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்கும்போது அப்படியே நிற்பான், ஸ்டக்காகி நிற்பான். அந்த பொண்ணு சொல்லும், எனக்கு வாட்டர் பாட்டில் வாங்கி தரியா அப்படின்னு சொல்லியிருப்பான். உடனே ஓடுவான், நின்று பேசணும், அதெல்லாம் இதில் போயிட்டு வாங்கிட்டு வரதுக்குள்ளே ட்ரெயின் போயிடும். அவ்வளோதான். ஸ்கூல் அந்த சம்மர் டைமில் பார்த்துருப்பாங்க, அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்துருப்பாங்க. அங்கே பேசுகிறதுக்கே அவங்களுக்கு எந்த டைமுமே கிடச்சிருக்காது, அதோட விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ரொம்ப லாங் டைம் போயிட்டு ஒரு 25-30 அந்த ஏஜில் அப்போ பார்க்கும்போது 2 பேரும் ஒரு எதாச்சும் மீட் பண்ணும்போது அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க, ஒரு பொண்ணு இருந்திருக்கும் அவனுக்கு. ஸோ சின்ன வயசில் ரொம்ப அழகாக ஜாய்ஃபுல்லாக இருந்த ஒரு பொண்ணு லைஃபே இல்லாமல் ஒரு குழந்தைக்கு அம்மாவா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இருக்கிறத பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். ஸோ அவன் அந்த இடத்துல அவன் வந்து கேர் பண்ணி அவங்க கூட மிங்கிளாகிற மாதிரி அந்த ஸ்டோரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதான் நான் அந்த ட்ராவல் ஸ்டோரிலாம் அந்த கட்டுரையெல்லாம் படிச்சுட்டு இந்த ஒரு புக் படிக்கும்போது நாமளும் சம்மர் டைம்லலாம் போயிருப்போம், பாட்டி வீட்டுக்கு போயிருப்போம், அங்கே விளையாடிருப்போம், பக்கத்து வீட்டு பொண்ணு இருந்திருப்பாங்க, அவங்க கூட விளையாடிருப்போம். ஸோ இது எனக்கு கொஞ்சம் அட்டாச் ஆச்சு, இந்த ஒரு புக்கு சிறிய விடுமுறை கால காதல் கதை அப்படின்னு ஒரு புக்கு. நல்லாயிருக்கும், படித்து பாருங்கள். தேங்க்யூ. இத்தனை பேர் வந்து புக்ஸை பற்றி பேசுனீங்க, அதுக்குள்ளே இருக்கிற கான்டெக்ஸ்ட்டை பற்றி பேசுனீங்க. நான் வந்து டைட்டில் மட்டும் வச்சு பேசலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னா, லைக் இப்போ சொன்னாங்கல்ல, அந்த புக்ஸால் வந்து நிறைய பேர் வந்து நம்ம லைஃப்பில் கிடச்சிருப்பாங்க, அவங்களுக்கான பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் ஒரு புக்கு வந்து வாங்கினேன் ஆக்சுவலாக. என்ன அப்படின்னா, ஐ டேக்ட் ஹர் இன் மை ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு.
நம்ம கிளப்பில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும். அது எப்போனாலும் நான் வந்து அதுதான் பேசிகிட்டு இருப்பேன். அந்த புக்கு வந்து ஆக்சுவலி ஏன் வந்து எனக்கு ஸ்பெஷல் அப்படின்னா, எனக்கு வந்து சிஸ்டர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா 7 பசங்க, ஒரே ஒரு பொண்ணு, கசின்ஸ் எல்லாம் சேர்த்து. அப்படி இருக்கிறப்போ தங்கச்சி அப்படிங்கிறது வந்து தூரத்துலேருந்து வேடிக்கை பார்க்குற ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து சிஸ்டர் ஃப்ரம் அனதர் மதர் கிடைச்சாங்க. ஸோ அவளோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து நான் ஏதாவது ரொம்ப ஒரு விஷயம் ரீப்ளேஸ் பண்ண முடியாத விஷயம், அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு அப்கமிங் ஆத்தர் தான், அவர்கிட்ட வந்து ஒரு புக் ஆர்டர் பண்ணேன். விச் இஸ் ஐ டேக்ட் ஹர் இன் மை ஹார்ட். அது வந்து சைன்டு காப்பி வாங்கி அவளுக்கு ஒன்று கொடுத்தேன், எனக்கு ஒன்று கொடுத்தேன். எதுக்கு அப்படின்னா நம்ம 2 பேரும் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரே டைம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அவங்க ரீடர் கிடையாது, ரீடிங் இஸ் நியூ டு ஹர். அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் சொல்லிக்க முடியாத நிறைய விஷயங்கள் அந்த புக்ஸ் மூலயமா நாங்கள் சொல்லிக்கிட்டோம். அண்டு வந்து ரொம்ப ரிலேட்டபுளாகவும் இருந்துச்சு. அண்டு ஒவ்வொரு அதில் நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். சாப்டரோட ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லைனுமே பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும்ல, லைக் நானும் அவளும் பழகுறோம், அது வந்து மற்றவங்க எப்படி வேணால் பேசலாம், ஆனால் எங்களுக்கே வந்து அது என்னன்னு தெரியாது. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கூட வந்து ஒரு சாப்டரில் ஃபர்ஸ்ட் 2 லைன் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருச்சு. அந்த மாதிரி ஒரு புக்கு கிடச்சிதுங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் அதனால் வந்து என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் சூட் ஆகுமான்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்து பிளைண்டாக எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி. இட்ஸ் கம்ப்ளீட்லி பிகினர் ஃப்ரெண்ட்லி தான். இன்னொன்று என்ன அப்படின்னா, எப்படிப்பட்ட ஒரு அப்பாவாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு புக்கு தான். அது என்ன அப்படின்னா, லைக் இமயமோட பெத்தவன். அது படிச்சிருப்பீங்க. ஸ்பாய்லர்லாம் கொடுக்கல, அது நீங்களே படித்து பாருங்கள். அது படித்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும். வந்து அவர் வந்து இன்டென்ஷனலாக பண்ணல அந்த விஷயம், பட் ஸ்டில் அந்த சொசைட்டி எல்லாம் வந்து அவர் அந்த மாதிரி விஷயத்த வந்து செய்ய சொல்லி புஷ் பண்ணியிருக்குது. அதனால் வந்து அவர் அந்த மாதிரி ஆயிட்டாரு. ஆனால் நான் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்றுக் கொடுத்த ஒரு புத்தகம் தான் அது, பெத்தவன். அதுக்கப்புறம் வந்து நான் லாஸ்ட்டு தான் முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னா, திங்ஸ் ஒன்லி யூ கேன் see when you slow down அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அதில் அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணிட்டு இருப்போம்ல, நான் பெரிய ஆள், நான் கெத்து, நிறைய சொத்து சேர்த்து வச்சுருக்கேன், அது இது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற விஷயமெல்லாம் வந்து பெருசாக இருக்கும். அதில் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக வரைஞ்சிருப்பாங்க. அது என்ன சொல்ல வருது அப்படின்னா, சுற்றி இருக்கிற விஷயத்துக்கு முன்னாடி நீ ஒன்றுமே கிடையாது, நீ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு அதான் மண்ணை போகிறது தான். அதனால் வந்து இருக்கிற வரைக்கும் நாமளாக இருந்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்ல வந்த விஷயம் தான். அண்டு ஸ்லோ டவுன் ஆகிறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சோழகர் தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குல்ல, தெரியுமா? அது வந்து நான் அவர் ஆனந்த் ப்ரோ கிட்ட பேசுகிற வரைக்குமே வந்து நான் சவுகார் தொட்டி அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, அந்த துணை எழுத்து நான் வந்து அதை நான் நோட்டீஸே பண்ணல. நான் ஸ்லோ டவுன் ஆகிருந்தால் மேபி நான் அதை துணை எழுத்தை நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். இது மூலயமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறவங்க, நம்ம பூஸ்டப் பண்ணுறவங்க, நமக்கு பிடிச்சவங்க நம்ம பக்கத்தில் இருக்கலாம், நம்ம நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ ப்ளீஸ் ஸ்லோ டவுன் ஆகுங்க. அண்ட் அவங்களெல்லாம் நோட்டீஸ் பண்ணுங்கள், அவங்களே சந்தோஷமாக வச்சுக்கோங்க. வேறு என்ன வேணும்? அவ்வளோதான். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.